வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாத கிரகணங்களை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் சொன்னாலே ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு தெய்வ பலங்கிறது கூடி வரும்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறதால மேலுமே இந்த மாதம் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், பல வகையிலுமே உங்கள் பேச்சுக்களால் பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் இதில் அடக்கும். புதன் பகவான் உச்சம் பெறும் ராசிகளில் கன்னி ராசி ஒன்று. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கன்னியிலே உச்சலைகிறார். பெரும்பாலும் கன்னி ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கூச்ச சுபாவங்கிறத உடையவங்க. மற்றவங்கள ஆழம் பார்க்கறதுலையும் கெட்டிக்காரங்க சொல்லலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்க திறமையான நபர்கள் தான். இவங்க எப்பயுமே பணம் குறைவாக கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கெல்லாம் இவங்களால ஒரு தொழிலாளியால் இருக்கவும் முடியாது. கன்னி ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய தோற்றத்தை வச்சு இவங்களுடைய வயசு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். எதையுமே கூர்ந்து கவனித்து மனசில் ஒரு நிலை நிறுத்திக்கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி கொண்டவங்க. பெரும்பாலும் இயற்கையான அழகு படைச்சவங்கன்னு சொல்லலாம். அடிமல் அடி வச்சு நடக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும். எவ்வளவுதான் அவசரமான காரியமாக இருந்தாலும் நிதானத்தோட பொறுமையை செயல்படுவாங்க. ஆழமான விஷயங்கள் கூட இவங்களால சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது அமைஞ்சிருக்கும். கன்னிராசி அன்புகள் மனநிலை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. உலக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். பேச்சிலும் சரி, செயலும் சரி, எந்த வகையிலையும் மற்றவங்கள புண்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணமும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கையில் பண வருமானம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கடக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம் கொண்டவங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். தான் கத்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கூட நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள். உங்களுடைய இந்த குணத்தாலேயே உங்களுடைய வாழ்வில் உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்ககிட்ட நட்பு கொள்ள நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க. இருந்தாலும் நட்பு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்புகளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் தன்னோட துணியை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு குணங்கிறது கன்னி ராசி அன்புகளுக்கு அமைச்சிருக்கும். குடும்ப வாழ்க்கையுமே பிள்ளைகளாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நீங்கள் கற்றுத்தருவீங்க. வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மைங்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைப்பீங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தருவாங்க. கணவனாக இருந்தால் மனைவி மேலேயும், மனைவியாக இருந்தால் கணவன் மேலேயும் அதிகப்படியான பாசம், ஒரு காதல்ங்கிறது நிறைஞ்சிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நேர்த்தியை கொண்டு வருவீங்க. சில நேரம் தாமரையில் தண்ணீர் மாதிரி தான். ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தாலுமே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதம்னு சொல்லலாம். மத்தியம வயசு வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிரச்சனைகளை, ஒரு ஏழ்மையான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டு பூஜை அறையில் 2 நேரமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். என்னதான் உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த தீப வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து கன்னி ராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூர் அவர்களுடைய தொலைபேசி எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம். மேலுமே இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிரகநிலைங்கிறது கன்னி ராசி அன்புகளுக்கு சாதகமாக தான் அமைச்சிருக்குது. இது வரைக்குமே விரை சொல்லக்கூடியதான் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இனி உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட போகுது. தாசா புத்தியை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது நாளுமே ஏற்படும். கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே இப்போ வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 5, 6 இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாங்க. அதனால் அவர் வக்கரம் பெறக்கூடிய இந்த நிலையை பொறுத்த வரைக்குமே பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்றதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். வேலை செய்கிற இடத்துலையுமே கொஞ்சம் கெடுபிடிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இது வரைக்குமே உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. உடல் நலத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு.
எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான் அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களாலேயே எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. இனி பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செயல்பட்டீங்கன்னா இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்களுமே உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி தொழில் சார்ந்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய விஷயங்கிறது நன்மை தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகைங்கிறது கைக்கு வரும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழில் முதலீடு செய்கிறீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த களங்கம் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். ஒரு அழியாத புகழுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கிறது இந்த காலத்தில் கிடைக்க போகுது. நல்ல காரியத்தை எல்லாமே நாளுமே நீங்கள் செய்ய போகிறீங்க. இதனால் புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலையில் கூட உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. வேலை ரீதியாக அதற்குண்டான சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே கொடுக்கல் வாங்கல் விஷயம் இது வரைக்குமே சரியாக இருந்திருக்காது. எங்கேயாவது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கூட உதவி உங்ககிட்ட வாங்கி போனவங்க கூட சரியாக பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இனி கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாமே சரியாக போகுது. வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசை எல்லாமே நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கிறதால நீங்கள் எந்த துறையில் எந்த தொழில் இருந்தாலுமே முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக ஒரு முயற்சி செய்தீங்கன்னா கூட ஒரு நல்ல பலன் கிடைக்க இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் இல்லாமல் போயிட்டு வருவீங்க. இனி ஒரு ஒரு தொழில் செய்யலாமாங்கிற ஒரு சிந்தனை உங்கள் மனசில் உண்டாகலாம். புத சுக்கிர யோகம் உண்டாகி இருக்கிறதால பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு உயரும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி. தீர்க்கமான சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா அற்புத மாற்றம் கிடைக்கும். இயல்பாகவே மதிநுட்பங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தில் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா முடியாத காரியத்தை கூட நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. இது வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு வெளிநாட்டு யோகம் கூட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கைக்கூடி வரப்போகுது. குழந்தைகளுக்கோட ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக இருந்தாலுமே அது நல்ல முறையில் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. புதுசாக வியாபாரம் தொடங்குறது, ஒரு கடை திறக்கிறதா இருந்தாலும் சரி, கட்டட திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை ஏமாந்து தான் போயிருப்பீங்க. இனி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனாலே நீங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கோபப்படுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்திகரமாக அமைன்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக கன்னி ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உடையவங்களுக்கு துணிச்சலாக நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். இதனாலேயே பல வகையிலும் வெற்றி கிடைக்க போகுது. இந்த முதல் 2 வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ள கேது பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கிறாங்க. ராசிக்குள்ளேயே கேதுவும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். முன்னோர் வழிபாடு எல்லாமே இந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு. அதே மாதிரி உங்கள் கூட பழகிட்டு இருந்த நண்பர்களுடைய சுயரூபத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ வெளிப்பட போகுதுன்னு சொல்லலாம். நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் நீங்கள் உணர போகிறீங்க. நீங்கள் கற்றுக்கிற பாடத்தில் இருந்து இனி ஒவ்வொரு அடையும் நீங்கள் கவனம் எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்பட போகுது. குரு பகவானுடைய பார்வை 5ல் அமைஞ்சிருக்கிறதால உங்கள் ராசியில் சின்ன சின்ன சங்கடம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்தாலுமே அதை எளிதாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தம்பதிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது இனி நீங்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்டிருக்க விஷயம் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி புரீஸ்வரரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்க போகுது. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரங்களுக்கு நன்மை. குரு பகவானுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாமே இந்த சூழ்நிலையை நிறைவேற்றி தரப்போகிறாரு. மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாமே விட்டு தள்ளுங்க. திறமை வெளிப்படுறதால நீங்கள் யாருன்னு இந்த காலத்தில் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களை அலட்சியம் செஞ்சவங்க எல்லாமே திரும்பி பார்க்கக்கூடிய நேரம். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இது வரைக்குமே சகோதர ரீதியாக உறவினர் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இனி மறைமுகமாக சகோதரர்கள் கூட உங்கள் மேலே ஒரு அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்புமே ஒப்படைக்க முடியாமல் இருந்த உங்களுக்கு இனி நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு சிறப்பான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கே கிடைக்குன்னு சொல்லலாம். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வது இந்த காலத்தில் நல்லது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் சொர்ண புரீஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்படையும். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன உறுதியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் யோகமாக இருக்குது.
முதல் 2 வாரம் உங்கள் ராசிநாதன் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதிக்க வச்ச முடியாது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறையாக சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கும். அதனால் லாபமும் கிடைக்கலாம், மற்றவங்களால பாராட்டும் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். புதிய நண்பர்களோட மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே லாபமாக கிடைக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பு. நீங்கள் சொர்ண காளீஸ்வரரை இந்த காலத்தில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகுன்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.